பெருசாக ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு டிக்ளரேஷன்லாம் கொடுக்க மாட்டார். ஒரு கட்சியை ஆரம்பிப்பார், திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லுவார். அது நமக்கு கிட்டத்தட்ட ஒத்து வரும். அது ஆனால் நம்ம அவரோட சேர்ந்துக்கலாம்னு நினச்சி சீமான் இருந்தார். கொள்கை அது கூமுட்டத்தனமான கொள்கையெல்லாம் வச்சுக்காத, நடுவில் ரோடு நடுவில் ஆனால் வந்து அடிச்சுட்டு போயிடுவான்லாம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான வார்த்தை. அப்படி சொல்லி கூட விஜய் கோவப்படாமல் அவருக்கு பிறந்தநாள் வார்த்தைலாம் சொன்னார். யார் வேணால் போங்க, எனக்கு கவலை இல்லை, கட்சியே நான் தான் கட்சி, நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு போன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறாரு. ரஜினி சந்திச்சதுனால உள்ள பாஜகவோட ஒரு க்ளோஸ் ஆகிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் வேறு இருக்குது. சீமானுக்கு வந்து ஜாதி ரீதியான ஓட்டுகள் சீமானுக்கு கிடையவே கிடையாது சார். கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தோல்வி இருந்தது. ஏன்னா அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் போனார். உங்களுக்கு தெரியும் வைகோ எப்படி இருந்தார், எப்படி ஆனார் அப்படின்ட்டு. பல கட்சிகள் பெருசாக வந்து இன்னைக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தமிழர் கொஞ்ச நாளாகவே பார்க்கும்போது ரஜினிகாந்த் சந்தி இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து பழைய வாக்கு வங்கியை இழந்துட்டு இருக்குங்கிற மாதிரி பேச்சு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இப்போ நம்ம வந்து கடைசியாக நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு 7.5% வாங்கினார் அவர். ஸோ அதனால் இப்போ அதுக்கப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழரோட வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குமோன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. ஆனால் என்னென்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 எலெக்ஷனாக வந்து ஒரு 1.5%, 3%, 5%, அப்புறம் 7.5% வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஐடியாலஜி வச்சு தமிழ் தேசியம்ங்கிற ஒரு ஐடியாலஜி வச்சு வந்திருக்காங்க. அப்புறம் ஈழ விஷயத்தில் பிரபாகரன் எல்டிடி ஆதரிக்கிறவங்க, அந்த ஈழ உணர்வு உள்ளவங்க ஓரளவுக்கு அதோடைய வாக்காளர்களாக இருக்காங்க. அதில் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்காங்கன்றது அடிப்படையான விஷயம். அது தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பேச்சு அந்த போன்ற விஷயம் அது மூலமாக அந்த கவரப்பட்டு நிறைய பேர் கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அவருடைய ஒரு திமுக எதிர்ப்பு காரணமாக கூட கொஞ்சம் அவருக்கு ஓட்டுகள் வந்திருக்கலாம். திமுக கூட்டணி எதுவுமே வைக்காத தனியாக வர்றாரு, அது ஒரு அதை அப்ரிஷியேட் பண்ணி கூட அவர் கூட தனியாக இருக்காருப்பா, திமுக ரெண்டுமே மோசம்பா, இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி வானிலையே அவருக்கு நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. விஜய் ரசிகர்கள் பல பேர் வந்து சீமானும் விஜயும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. அதனால விஜய் ரசிகர்களும் பல பேர் அவங்க கட்சியில் அவருக்கு ஓட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் ஒரு 7.5%, ஒரு நியர்லி 8% வாங்குறாரு வச்சுக்கோங்க. அப்போ வரும்பொழுது அடுத்தது வரும்பொழுது அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு என்னென்னா விஜய் வந்து தனக்கு தான் நினைக்கிறபடி ஒரு கட்சி ஆரம்பிப்பார், தன்னோட ஒரு கூட்டணி வைப்பார் அப்படின்னு அவர் நினைச்சார். அவர் வந்து பெருசாக ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு டிக்ளரேஷன்லாம் கொடுக்க மாட்டார். ஒரு கட்சி ஆரம்பிப்பார், திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லுவார். அது நமக்கு கிட்டத்தட்ட ஒத்து வரும். அது ஆனால் நம்ம அவரோட சேர்ந்துக்கலாம்னு நினச்சி சீமான் இருந்தார். ஆனால் இவர் கொஞ்சம் ஐடியாலஜிக்கலாக பேச ஆரம்பித்தார் விஜய். அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் திமுக வந்து அரசியல் எதிரியாக சொன்னது மட்டும் இல்லாமல் பாஜகவை கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்திட்டார். திமுகவை அரசியல் எதிரியும் பாஜக கொள்கை எதிரியும் பிரகடனப்படுத்தினதில் சீமானுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் பெரியார் கட் அவுட்டை வேறு வச்சுட்டார் இல்லையா, வழிகாட்டின்னு சொல்லிட்டார் இல்லையா, அது வந்து சீமானுக்கு வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அவருக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி போச்சு. அதனால தான் அவர் என்ன சொன்னார், ஒன்று அந்த பக்கம் இரு, ஒன்று இந்த பக்கம் இரு, கொள்கை அது கூமுட்டத்தனமான கொள்கையெல்லாம் வச்சுக்காத, நடுவில் ரோடு நடுவில் ஆனால் வந்து அடிச்சுட்டு போயிடுவான்லாம் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான வார்த்தை. அப்படி சொல்லி கூட விஜய் கோவப்படாமல் அவருக்கு பிறந்தநாள் வார்த்தைலாம் சொன்னார். யாருக்கு? சீமானுக்கு. ஸோ இந்த சூழலில் என்னாச்சுன்னா இவர் சீமான் போகிற இடத்துலலாம் என்னாச்சு, கொஞ்சம் அந்த டேப்பெல்லாம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, அவர் இந்த காளியம்மாளை பற்றிலாம் பேசின விஷயங்கள்லாம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கட்சி தொண்டர்கள் மத்தியில் இவர் என்னடா கட்சிக்காரனை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போ இவர் போகிற இடத்துலலாம் வந்து மக்கள் அந்த தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்கனவே என்னவாக இருந்ததுன்னா, நம்ம தொடர்ந்து தனித்தே போட்டி போட்டுருக்கோம், நம்ம வந்து அதிகாரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனில் கூட எம்சி கவுன்சிலர் ஆக முடியல. இப்போது நமக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே போனால் நமக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம், அவர் தேர்தலில் போட்டி போடுவார், அவர் கூட சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினச்சி என்ன பண்ணாங்க, அந்த சீமான்கிட்ட இருக்கிற விஜய் ஆதரவாளர்கள் அப்புறம் வேறு பல அங்கேயே இருந்து இனிமேல் நமக்கு எதிர்காலம் இருக்குமா, கூட்டணி இல்லாமல் போனால் நம்ம வெற்றி வர முடியாதுன்னு நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் விஜய் கட்சிக்கு தாவ ஆரம்பித்தாங்க. இப்போ அது இவருக்கு இன்னும் சீமானுக்கு கோவத்தை அதிகப்படுத்திருக்கு. ஆக்சுவலாக அவர் பேசுகிற விதமும் சரியில்லை. யார் வேணால் போங்க, எனக்கு கவலை இல்லை, கட்சியே நான் தான் கட்சி, நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு போன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறாரு. இன்றைக்கி பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களே பிரிஞ்சு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் பிரிஞ்சு போயிட்டாங்க. சில இடங்களில் விஜய் கட்சியில் சேர்றாங்க, சில இடங்களில் நேற்று நெல்லையில் வந்து திமுகலேயே சேர்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருடைய கட்சி வந்து இனிமேல் அந்த 8% ஓட்டுலேருந்து 10% ஓட்டு போகுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அருந்ததியர்களை பகிச்சிட்டாரு. அவங்க தெலுங்காரங்க மலமல்லறதுக்காக ஆந்திராவிலேருந்து வந்தாங்கன்னு பகிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா முக்குலத்தூரை பகிச்சிட்டாரு. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர்களை பாண்டியர்கள் வாரிசுன்னு சொல்லி அவங்கள எரிச்சல் ஊட்டிட்டாரு. அதனால் வந்து ஒரு எடுத்த உடனே எடுத்தேன் கவித்தேன்னு இந்த மாதிரி பேசுறதுனால பல ஜாதிகளில் வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அதனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜாதி ரீதியிலான ஆதரவும் இழக்கிறாரு. விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் போனதுனால இழக்கிறாரு. அப்புறம் அவங்க தொண்டர்களே வந்து விரக்தியில் இருக்கிறதுனால அவங்களே விலகி போயிட்டு இருக்காங்க. இவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்னாலையும் தொண்டர்கள் கோவப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால என்ன ஆகுது, இவர் போய் நடுவில் ரஜினியை வேற சந்திக்கிறார். அது வேற தவறான சிக்னலை கொடுக்குது. இவர் போய் ரஜினியை சந்திக்கிறாரு அப்படின்னு. ரஜினியும் சந்திச்சதுனால உள்ள பாஜகவோட ஒரு க்ளோஸ் ஆகிடுவாரோன்னு ஒரு சந்தேகம் வேற இருக்கு. பாஜகனாலே நாம் தமிழர்களை யாருக்கும் பிடிக்காது, அவங்க உடனே விலகி போயிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறவங்க தான் நாம் தமிழர்கள் இருக்காங்க பெரும்பாலும். அதனால இவர் வந்து ஆனால் அவர் சும்மா விரும்பினதான் போய் சந்திச்சோம், நாங்கள் சினிமாவை பற்றி பேசணும், அரசியலை பற்றி பேசணும்னு சொன்னால் கூட வேற ஒரு விதமான வதந்தி, சீமானை வந்து முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணி பாஜக சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டானுங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது வந்து இன்னும் இவர் பேரை ரொம்ப டேமேஜ் ஆக்கிடுது. யார் பேரை? சீமான் பேரை அவங்க கட்சிக்குள்ளேயே டேமேஜ் ஆகிடுது. அதனால் இப்போது அவருடைய ஓட் பேங்கே கொஞ்சம் கலகலத்து போயிருக்கு விஜய் வந்ததுக்கப்புறம். விஜய் வந்ததுக்கப்புறம் பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலில் வந்து இந்த கூட்டணி போன்ற விஷயங்கள், ஒரிஜினா போன்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்ட ஒரு நிலையில் சீமானுடைய கட்சிக்கும் ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை சீமான் வந்து அந்த ஓட்டை பெறுவார், நாவிதர் ஓட்டை பெறுவார், கொயவர் ஓட்டை பெறுவார் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன கம்யூனிட்டிலாம் போட்டு ஒரு பெரிய அளவுக்குலாம் வர முடியாது. பெரிய கம்யூனிட்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திமுக, அதிமுக, பாஜக அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர சீமானுக்கு வந்து ஜாதி ரீதியான ஓட்டுகள் சீமானுக்கு கிடையவே கிடையாது. ஜாதி ரீதியான ஓட்டுகள் கிடையாது. அவரும் ஜாதியை பற்றி பேசுகிறவரும் கிடையாது. ஆனால் அவரை வந்து ஜாதிக்குள்ளே அடக்கி அந்த ஜாதி ஓட்டு இவர் கிடைக்கும், இந்த ஜாதி ஓட்டு இவர் கிடைக்கும்னு சில பேர் திசை திருப்புறாங்க. சீமான் ஹிம்செல்ஃப் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதியை சொல்லி ஓட்டு எங்கேயுமே கேட்டது கிடையாது. அவருக்கு வந்து ஐடியாலஜி சொல்லி கேட்டிருக்காரு, திமுக எதிர்ப்பு ஓட்டு சொல்லி வாங்குறாரு, பாஜக எதிர்ப்பு ஓட்டை வாங்குறாரு. இப்போ அதெல்லாம் தான் விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர விஜய் வந்து பாஜக எதிர்ப்பில் இருக்கார். ஸோ பாஜக எதிர்ப்பு ஓட்டு அங்கே கொஞ்சம் போகும். ஏற்கனவே திமுகவுக்கு நிறைய போகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் பாஜக எதிர்ப்பு ஓட்டு பிரியும். அதே மாதிரி திமுக எதிர்க்கிற ஓட்டு சீமானுக்கு போயிருந்தது. இப்போ அது மறுபடியும் விஜய்க்கு கொஞ்சம் பிரியும். இப்படிலாம் பிரியும் போது அந்த மாதிரியான அரசியல் ரீதியான ஓட்டு தான் பிரியும். ஏதோ ஜாதி ஓட்டெல்லாம் தான் கன்சாலிடேட் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த ஜாதி போனாலும் அந்த ஜாதி வரும், அந்த ஜாதி போனால் இந்த ஜாதி வரும்னு சிலர் சொல்கிற அந்த வாதம் வந்து சரியான வாதம் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் சீமான் வந்து என்னை கேட்டால் அரசியல் ரீதியாக அவர் கலெக்ட் பண்ண அந்த வாக்குகள் அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அன்லஸ் வந்து அவர் ஏதாவது ஒரு தாபேக்காவோட இன்னும் வரப்போகிற காலத்தில் ஏதாவது ஒரு கூட்டணியை மேனேஜ் பண்ணார்னா, அவர் கூட இன்னும் வேறு பல கட்சிகள் சேர்ந்ததுன்னா ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தற்சமயத்துக்கு சீமானோட அந்த எதிர்காலம் 26ல் அவர் வந்து தனியாகவே போனார்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டுகளை குறைவாக வாங்குவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர வேறு விதமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.